வணக்கம். இயக்குனரமயம் பாரதிராஜா அவனுடைய மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கார். இந்த செய்தி கேட்ட உடனே மனசுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய சோகம் கவ்விக்கிச்சு. மனோஜுக்கும் நமக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல வாழ வேண்டிய வயசுல 2 குழந்தைங்களை விட்டுட்டு, இன்னொரு பக்கம் ஒரு முதிர்ந்த தகப்பன், இந்த 2 பேரை விட்டுட்டு இந்த இறக்குறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த இயற்கைக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்கா? இயற்கைக்கு கண் இருக்கா? அப்படிங்கிற பல கேள்விகள நம்ம இதுக்குள்ள கேட்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு மனிதன் இன்னைக்கு தமிழ் சினிமாவுல ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய கலைஞன். அதாவது 2 பேர் தான் எப்பவுமே ஒரு இயக்குனர் அப்படின்னா, ஒரு பக்கம் பாரதிராஜா, ஒரு பக்கம் பாலச்சந்தர். இந்த 2 பேர் தான் அடையாளங்களா சொல்லப்படுவாங்க. அப்படிப்பட்ட பாரதிராஜாவுக்கு பொறந்த பையன் மனோஜ்குமார். மனோஜ பொறுத்தவரைக்கும் நண்பர்கள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற கிரீடம் மனோஜுக்கு ஒருபோதும் இருந்ததே கிடையாது. எல்லார்கிட்டயும் ரொம்ப எளிமையா பழகுவாரு. நான் இன்னும் சொல்லப் போனா பல இடங்கள்ல நான் பாரதிராஜா மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டது கூட கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா வாழ்க்கைய புரிஞ்சு வாழ்ந்தவர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப் போனா நந்தனா அப்படிங்கிற பொண்ண திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் கூட நடிச்ச பொண்ணு. எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கோம். திருமணம் பண்ணிக்கிட்டு அடுத்து 2 வருஷத்துல, 4 வருஷத்துல மனமுறிவு இவ்வளவு பிரச்சனைகள பார்த்திருக்கோம். ஆனா அப்படி இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியோட மனைவியோட வாழ்ந்த ஒரு நடிகனா, வாழ்ந்த ஒரு மனிதனா சொல்றாங்க. இன்னும் சொல்லப் போனா, இந்த நான் சொன்னது மாதிரி இந்த கிரீடங்கள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு புள்ளைங்கள கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுறது, புள்ளைங்களுக்கு ரொம்ப அன்பான தகப்பனா இருக்கிறது, மனைவிக்கு ரொம்ப அன்பான கணவனா இருக்கிறது. இப்படி வாழ்க்கையில ஒரு பக்கம் மனோஜ்குமார் அப்படின்னா, ஒரு பாரதிராஜா அப்படிங்கிற பெரிய இயக்குனருடைய மகன் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச மனோஜ், ரொம்ப எளிமையா ஒரு சராசரி மனுஷனா ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஒரு 48 வயசுல அந்த இறப்பு அப்படிங்கிறது தாங்க முடியாத ஒரு பேரிழப்பு. நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு முதிர்ந்த வயசுல ஒரு பல்வேறு பிரச்சனைகள சந்திச்ச பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு மனுஷன், இந்த இழப்பை எப்படி தாங்குவாரு? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த பதைபதைப்பு தான் நமக்குள்ள இருக்கு. சரி, மனோஜ் எப்படிப்பட்டவரு அப்படின்னா, சினிமாவுக்குள்ள பாரதிராஜாவுடைய மகனா இருந்தா கூட, தன்னிச்சையா நான் சினிமாவுக்குள்ள வரணும். எனக்கான ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் ரொம்பவே பாடுபட்டவரு. இத்தனைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, புளோரிடாவுல போய் நடிப்பு பயிற்சி படிச்சுட்டு வந்த மனோஜ். அப்படிப்பட்ட மனோஜ், பாரதி ராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்ட மனோஜ், பாரதி ராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான் இன்னைக்கு பல பேர் சினிமாவுல கொடிகட்டி பறக்குறாங்க. எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தி இருந்தா கூட, தான் புள்ளை அந்த இடத்துக்கு வந்துருவான் அப்படிங்கிற கணக்குல யோசிச்சு, தாஜ்மஹால் படத்துல அறிமுகப்படுத்தி இருப்பாரு. தாஜ்மஹால் படம் இங்க பெரிய அளவுக்கு ஓடல. அதாவது வணிக ரீதியா படம் ஓடல அப்படின்னா கூட, ஆனா மக்களுக்கிட்ட போய் சேர்ந்த படம். இன்னைக்கு கூட திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா அப்படிங்கிற பாட்டு, இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள ரீங்காரமிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டு. இப்போ அந்த படம் அதுக்கு பிறகு கடல் பூக்கள்ல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சமுத்திரத்துல சரத்குமாருக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு. ஆ, அதுக்கு பிறகு அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. அல்லி அர்ஜுனா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நம்ம மனசுக்குள்ள ஈர்த்த கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்தை இழந்த பிறகு கூட மனோஜுக்கு தனியான ஒரு இடம் இல்ல. ஒரு கதாநாயகன் வடிவத்துல மனோஜுக்கு ஒரு தனியான இடம் இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம். நீங்க என்னதான் வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படி இருந்த கூட, ஒரு அவருக்கு அவருடைய சோர்ஸ பயன்படுத்தி இன்னும் 10 படங்கள் கூட பாரதிராஜா பண்ணியிருக்கலாம். ஆனா, அவர் எவ்வளவு பெரிய இயக்குனருடைய பிள்ளையா இருந்தா கூட, காலம், நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் பல பேர் விதி அப்படிங்கிற வகையில நம்புறாங்க. அப்படி இருந்தா கூட, தொடர்ச்சியா படங்கள் வணிக ரீதியா சினிமாவ பொறுத்தவரைக்கும், வணிக ரீதியா வெற்றி பெற்ற திரைப்படங்கள் தான் பேசப்படுமே ஒழிய, வணிக ரீதியா வெற்றி பெறல அப்படின்னா, அந்த இயக்குனரோ அந்த அ நடிகர்களோ பின்னுக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு மனோஜ் ஒரு பெரிய உதாரணம். இதையும் தாண்டி வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படம். தன்னுடைய காதலியை இன்னொருத்தன்ட்ட தாரை வார்க்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் பொங்கி பொங்கி நடிச்சிருப்பாரு மனோஜ். ஆனா அந்த பாடல்கள் நம்ம மனசுல நின்னுச்சே தவிர, படமா வருஷமெல்லாம் வசந்தம் படம் இன்னைக்கு நம்ம மனசுல நிக்குதா அப்படின்னா, அது கேள்விக்குறிதான். எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாட்டு ஒரு பக்கம் மனோஜுக்கு பெரிய அடையாளமா இருந்தது. அதுக்கு பிறகு நடுவுல நிறைய கேப், எக்கச்சக்கமான கேப். இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி மனோஜுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. எதுல இருந்து வந்தது அப்படின்னா, சமீபத்தில அவர் நடிச்ச 2 படங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா நடிச்சிருந்தாரு.
அவர் நடிப்பை பார்த்து நான் வியந்த படம் மாநாடு திரைப்படம். ரொம்ப எளிமையா ஒரு காவல்துறை அதிகாரியா நடிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு மனோஜ் வந்து மறுபடியும் அதாவது கதாநாயகனா இல்லைன்னா கூட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பெரிய அளவுக்கு வலம் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. சினிமா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி உலகம். இந்த போட்டி உலகத்துல ஒரு மனுஷன் ஜெயிச்சு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருந்தாலும் ஜெயிச்சு வர்றதுங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. அதே மாதிரி விருமன் திரைப்படத்துல கார்த்திக் அண்ணன் நான் நடிச்சிருப்பார். சரி, இந்த மாதிரி படங்கள் வந்த பிறகு சரி மனோஜ் இன்னொரு வலம் வருவாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். அது கூட மனோஜுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் கை கொடுக்கல. அதையும் தாண்டி சமீபத்தில் இசைஞான இளையராஜா இசையமைக்க மார்கழி திங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனர், ஏன்னா ஏற்கனவே பல படங்களுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கார் மணிரத்னத்துக்கு கூட. அதே மாதிரி தகப்பராடு கூட பொம்மலாட்டம் திரைப்படத்துல பல படங்கள்ல உதவி இயக்குனராக ஒரு பக்கம் அறிமுகமாகி அந்த வேலையும் பார்த்திருக்காரு. அந்த இதை வச்சுக்கிட்டு சரி நடிகரா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு இயக்குனரா அறிமுகமாகும் அப்படின்னு மார்கழி திங்கள் படத்துல அறிமுகமானாரு. அது கூட ஒரு பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய கம்பெனியில வச்சு நான் அறிமுகமாகக்கூடாது, எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும், எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற வகையில தான் ஒரு மாபெரும் இயக்குனருடைய மகன் கம்பெனியா ஏறி கதை சொல்லி அதுக்கு பிறகு இந்த மார்கழி திங்கள் படத்தை பண்ணாரு. காலமா நேரமான்னு தெரியல, அந்த படமும் பெரிய அளவுக்கு போகல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். அவருடைய கனவா இருந்தது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பாரதி ராஜா இயக்கி வெற்றி பெற்ற சிவப்பு ரோஜாக்கள் படத்தை மீண்டும் இயக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருந்தது. அந்த படத்தை இயக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த படம் பயங்கரமா பேசப்படும். என்ன காரணம் என்ன அப்படின்னா, அந்த கருப்பு பூனை, அதுக்கு பின்னாடி வர்ற பேக்ரவுண்டு, அந்த திகில் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல்ல கை கொடுக்குமா அப்படிங்கிற மில்லியன் கணக்கான கேள்வி இருந்தது. அவர் என்ன சொல்றாரு ஒரு பேட்டியில் அப்படின்னா, அந்த படத்தை எடுக்கிறப்பெல்லாம் பண்ணலாங்கிறப்பெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு, அதனால ஒதுக்கி வச்சிருந்தேன், காலம் நேரம் இருந்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இனிமே அப்படி ஒரு படத்தை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது இல்லாம நம்ம விட்டு போயிட்டாரு மனோஜ். இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் ஒரு 48 வயசுல இறந்ததுக்கு பெரும்பாலான நண்பர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, மன அழுத்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மருத்துவ வசதி இருந்தும் கூட, எவ்வளவு பெரிய இயக்குனரோட பிள்ளையா இருந்தும் கூட, பணமெல்லாம் இருந்தும் கூட, ஒரு கலைஞனை ஒரு மருத்துவம் காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது வருத்தத்திலையும் வருத்தமான செய்தி. அதுக்கு முக்கியமான காரணம் மன அழுத்தத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த வகையிலையும் என்ன பிரச்சனை இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, புகழே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு மனிதன் வந்து புகழடைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த மனிதனை ஒட்டி மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கறது, இவர் மாதிரி அவர் இல்லை, அவர் மாதிரி இவர் இல்லை அப்படிங்கிற இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா, இந்த ஒப்பீடு வாழ்க்கையில அதாவது எல்லாருமே வெற்றி பெற்ற மனிதர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இவரோடு இவரை ஒப்பிடுறப்ப நம்ம வல்லையோ அப்படிங்கிற இந்த சங்கடம் பொதுவாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் அந்த புகழுடைய உச்சத்துல இருந்த பாரதி ராஜாவோட பிள்ளை அப்படிங்கிறப்ப நீங்க கேட்கவே வேண்டியதில்லை. ஏன்னா நடிச்சாரு, நடிப்புல பெரிய அளவுக்கு நிக்க முடியல. அதே மாதிரி இயக்கத்திலையும் பெரிய அளவுக்கு நிக்க முடியல. இன்னைக்கு சினிமாவா இல்லைங்கிறது இன்னொரு பக்கம். ஆனா மற்றவங்க இதை ஒப்பிட்டு பேசுறப்ப அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு காயம், தீராத காயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, தன்னால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பொதுவாகவே நண்பர்கள் சொல்றாங்க. இந்த காயம்தான் மன அழுத்தமா மாறி பின்னாடி இதயத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு பேட்டியில அவர் சொல்றப்ப, என்னுடைய இடத்துல நீங்க இருந்து பாருங்க, அப்பதான் என்னுடைய வலி தெரியும், என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சமாதானப்படுத்திக்கிட்டு இப்படி மனோஜ் போய் சேர்ந்துருவாரு அப்படிங்கிறது ரொம்பவே மனசுக்கு பதபதிக்க வைக்கக்கூடிய செய்தி. மனோஜ் இன்னும் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு கலைஞன். அதாவது ஒரு தள்ளாத வயதுல தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்துட்டு ஒரு புத்திர சோகத்துல இன்னும் எவ்வளவு நாள் இந்த பிரச்சனையோட வாழ்வார் பாரதி ராஜா அப்படிங்கிற இந்த கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு சினிமாவை ஒரு மாற்று பாதைக்கு எடுத்துக்கிட்டு போன ஒரு கலைஞனுடைய பிள்ளை, யதார்த்த சினிமாவை கிராமத்து மக்களுடைய வாழ்வியலை கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டின ஒரு கலைஞனுடைய பிள்ளை, ஒரு சினிமாவை படைக்க முடிஞ்ச ஒரு கலைஞனுடைய பிள்ளைக்கு ஒரு சினிமாவே கை கொடுக்கல அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். மனோஜுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலும் அஞ்சலியும். நன்றி, வணக்கம்.